பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்காங்கம்மா. யக்ஷர்கள், கந்தர்வர்கள் மாதிரி நாகலோகம்ன்றது பாதாள லோகம். பாதாள லோகத்தில் நாகக்கன்னிகள் இருக்கிறாங்க. அவங்க வந்து பாதி பெண் ரூபம், பாதி பாம்பு ரூபம். அவங்க வந்து முழுமையாக எந்த ரூபத்தையும் எடுப்பாங்க. நாக கன்னிகள் வந்து இருக்கிறாங்கன்னா இன்னமும் இருக்கிறாங்க. இன்னமும் அவங்க வந்து பிரபஞ்சத்தில் நாகலோகத்தில் இருக்கிறாங்க. அவங்கள வழிபாடு பண்ணி நிறைய பேர் வந்து நிறைய வரங்களை வாங்கியிருக்காங்க. பாம்புடைய இது என்னன்னா, நம்ம உள் மனசுல இருந்து ஒரு தியான நிலையை கொடுக்கறது தான் நாகம். எல்லாருடைய இந்த பிரபஞ்சமே வந்து நாகம் மாதிரி தான் இருக்கும். மேல இருந்து பார்த்தனா 12 திசையிலையும் 12 நாகம் இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பிரபஞ்சமே இப்படிதான் இருக்கும். சித்தர் எழுதினது. நாகினி பாதி உடம்போட மனுஷங்க இருப்பாங்க, திடீர்னு சாமி ஏதோ வரும், அப்படியே நாகமா மாறுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? நாகினின்ற ஒரு விஷயம் இருக்கா? ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருஜி டாக்டர் விபி ராஜா அவர்கள் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய நாளாக நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்த கட்டுக்கட்டி வச்சுருக்காங்க. அந்த கட்டெல்லாம் உடைக்க தான் போகிறோம். அந்த மாதிரி ஒரு கேள்வியோட தான் வந்திருக்கேன். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, எங்களை வந்து கண் கட்டி வச்சுருக்காங்க. இது உண்மையா பொய்யா அதெல்லாம் எங்களுக்கு இன்ன வரைக்குமே தெரியல. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த சீரியல்ஸில் முக்கியமான சீரியல் வந்து நாகினி. ஆமா, நாகினி. பாதி உடம்போட மனுஷங்க இருப்பாங்க, திடீர்னு சாமி ஏதோ வரும், அப்படியே நாகமா மாறுவாங்க. இந்த மாதிரி ஒரு நாகினி வந்து ஒரு 10 சீசனாக இப்போ வரைக்குமே ஹிந்தியில் போயிட்டு தான் இருக்குது. நம்மளுமே ஒரு 3-4 எபிசோடு வரைக்கும் நானும் பார்த்துருக்கேன். 3-4 சீசன்ஸ்ன்னு நினைக்கிறேன். சீசன்ஸ் பார்த்துருக்கேன். இது எந்த அளவுக்கு உண்மை? நாகினின்ற ஒரு விஷயம் இருக்கா? ஆமாம்மா, நாகக்கன்னிகள்ன்றது இருக்காங்களே, இன்னமும் இருக்காங்களே. இருக்காங்க. பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்காங்கம்மா. யக்ஷர்கள், கந்தர்வர்கள் மாதிரி நாகலோகம்ன்றது பாதாள லோகம். பாதாள லோகத்தில் நாகக்கன்னிகள் இருக்கிறாங்க. ஓகே. இச்சாதாரி நாகம்னு சொல்லுவாங்க. இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்து பாதி பெண் ரூபம், பாதி பாம்பு ரூபம். அவங்க வந்து முழுமையாக எந்த ரூபத்தையும் எடுப்பாங்க. ஆமாம், அவங்க வந்து சாதாரண ஆண் மாதிரி இருப்பாங்க, பெண் மாதிரி எந்த ரூபத்தையும் எடுப்பாங்க. அந்த நாகினி தேவதைகள்ன்றவங்க வந்து நம்மளுக்கு நல்லதே செய்வாங்க. அதனுடைய வசிய முறைகளும் இருக்குது. எந்த ஒருத்தவங்களும் ஒரு மனிதனோ உபாசகரோ அந்த நாகக்கண்ணியை வசியம் பண்ணி வச்சுக்கலாம். எங்கள் குருவே நிறைய நாகக்கண்ணிகளை வசிய புதைகள்லாம் எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அதை நம்ம வந்து வசியம் பண்ணி வைக்கும்போது அவங்களால ஒரு சில விஷயங்களை நம்ம செஞ்சுக்கலாம். எனக்கு இப்போ நாங்கள் சீரியலில் பார்த்ததெல்லாம் வந்து ஏதோ ஒருத்தவங்கள அவங்கள வந்து அடிச்சிருப்பாங்க, கொண்டிருப்பாங்க முன்ன பிறவியில். அதை பழி வாங்குறதுக்காக வந்து தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். 100% அதுவுமே உண்மைதானா? அப்போ பழி வாங்குறதுக்கு வராங்க, அப்புறம் அவங்கள எப்படி நம்ம உபாசகம் பண்ணுறது, அவங்கள எப்படி நம்ம வசியப்படுத்துறது? அது வந்து ஒருத்தவங்க வந்து இப்போ நீங்கள் பழி வாங்குறதுக்கு அடிச்சிருக்கிறீங்க, ஓகே. எங்கள் தாத்தா வந்து ஒரு நாகத்துக்கு கோயிலை கட்டி ஒரு புத்தை இடித்து ஒரு கோயிலை கட்டி வழிபாடு பண்ணி அதுக்கு படைகள் வைக்காமல் அவர் சாப்பிட மாட்டார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க உதவுவாங்களா, உதவி செய்ய மாட்டாங்களா அவங்க தலைமுறைக்கு? கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது வந்து என்னன்னா, சாபம்ன்றது நாகங்கள்கிட்ட இருந்து நம்ம அவங்கள துன்புறுத்தி அவங்கள வாழ விடாமல் அவங்களுடைய புற்றை இடித்து அவங்களுடைய இருப்பிடத்தை சின்ன பின்னப்படுத்தி அவங்களுடைய கோபத்துக்கு ஆளாகிறத நாக சாபம்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது வரம்ன்றது நாகத்துடைய கோயிலை கட்டி அவங்கள்ட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் வாங்கி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சாலும் அது வந்து அவங்களுக்கு வரவா நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதுதான் நாகதோஷம்ன்ற ஜோதிடத்தில் உருவாக்கப்படுது. அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் கேது 7ல் ராகு, 2ல் கேது 8ல் ராகு, இது திருமண தடை. இது வாழ்நாள் தடை வந்து லக்னத்தில் கேது ராகு. அப்புறம் 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது, குரு ராகு இருக்கிறது வந்து புத்திர தோஷம் சொல்றோம், கேள்விப்படுறோம் இல்லையா? இப்படி நாகதோஷத்தை வந்து நாங்கள் சொல்லுவோம். நீ போன ஜென்மத்தில் குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? 5ல் ராகு இருக்கா, நீ போன ஜென்மத்தில் வந்து ஏதோ ஒரு நாக குட்டியை வந்து அது குடும்பத்தோட நீ வந்து அழிச்சிருக்க. ஸோ அதனால இந்த சாபம் இருக்கத்தால தான் இப்போ உனக்கு குழந்தை கிடையாது. கரெக்டாம்மா சொல்றாங்க. ஜோசியர் அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன சார், என்னோட ஒரு மனைவி ஓடிட்டா, 2வது கல்யாணம் பண்ண அவங்களும் ஓடிட்டாங்க. அப்படின்னும் போது உனக்கு 8ஆம் இடத்துல மாங்கல்யஸ்தானத்துல ராகு இருக்கு, 2ல் கேது இருக்கு. அப்போ வந்து 2 நாகம் இணை கூடும்போது நீ வந்து அதை கொன்னு இருக்கிற, மனைவி ஓடிட்டா. பொதுவா சொல்றதுதாம்மா, நம்ம வந்து அவங்க யூகத்துல வந்து சொல்றோம். அப்ப அதை வந்து நாகதோஷமா சொல்றோம். உண்மை அதுதானம்மா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாக கன்னிகள் வந்து இருக்கிறாங்கன்னா இன்னமும் இருக்கிறாங்க. இன்னமும் அவங்க வந்து பிரபஞ்சத்துல நாகலோகத்துல இருக்கிறாங்க. அவங்கள வழிபாடு பண்ணி
நிறைய பேர் வந்து நிறைய வரங்களை வாங்கியிருக்காங்க. இப்போ பொதுவாகவே ஒரு கோவிலில் ஒரு திருவிழா வரும்போது இப்போ ஆடி மாதம் திருவிழா வரும்போது நிறைய பேர் ஆடினாங்கன்னா முக்கால்வாசி அது ஆடுறதெல்லாம் நாகக்கன்னி தான் ஆடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே சாமி தான் நாகக்கன்னி, அது எப்படி 10 பேர் உடம்புல வந்து ஆடுது? கேள்வி வருது இல்லம்மா. ஒன்னு கேட்டா அங்காளம்மன்னும், இன்னொன்னு கேட்டா முத்தாரம்மன்னு சொல்லும், இது கேட்டா நாகக்கன்னின்னும். ஸோ இந்த நாகக்கன்னி தான், அந்த நாக தேவதை தான் அவங்க மேல வந்து நாகக்கன்னியா இருக்கிறது. அவங்க அந்த ஒரிஜினல் பாம்பு மாதிரி அவங்களுடைய உருவம் மாறிடும். நாக்க இது பண்றது, முறுக்கிறது, அவங்க வளைஞ்சிக்கினே இருக்கும் அவங்களுக்கு சாதாரணமா இருந்தாலும். ஸோ அந்த நாகக்கன்னிகள் இன்னமும் பிரபஞ்சத்தில் நம்ம கூட உலாவின்னு தான் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம வசியம் பண்ணி ஒரு சில குருமார்கள் மூலிமா அவங்கள எப்படி வசியம் பண்ணுற முறைகள், அவங்கள எப்படி கூப்பிடுறது, அழைக்கிறது, அவங்களுக்கு என்னென்ன படையல் வைக்கிறது, இதெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா நம்ம அவங்கள வசியப்படுத்தலாம். இப்போ வந்து இந்த வசியப்படுத்துறது, இப்போ நாகம் அப்படின்றது வந்து ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு விஷம் உள்ளது தான். அப்படின்றப்ப இப்போ அவங்கள நம்ம வசியப்படுத்துறது அப்படின்றது இருக்குல்ல, அது ஏதாவது உயிருக்கு பாதகம் ஏற்படுத்துமா? இல்லைம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் உயிர்ப்புக்கெல்லாம் பாதகம் ஏற்படுத்தாது. நாகக்கன்னி வசியம்ன்றது இப்போ நம்ம சொன்னாலும் அதை எல்லாராலும் ட்ரை பண்ண மாட்டாங்க. அதில் வந்து ஈடுபாடு, அதில் அந்த அமைப்பு உள்ளவங்க மட்டும், அமைப்பு உள்ளவங்கன்னு சொல்கிறத விட அவங்க அந்த தைரியமாக இருந்து சரி நம்ம ஒரு நாகக்கன்னி குருஜி சொல்லிட்டாரு நம்ம வசியப்படுத்தி பார்ப்போம் அப்படின்னு அந்த முயற்சி அவங்களுக்கு கைகூடி வந்ததுனாலே அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதே வந்து அவங்க வந்து தவறாக யூஸ் பண்ணி அவங்களுக்கு எதுவுமே ஆக போகிறது கிடையாது. நான் சொல்கிறது வசியம்தான். நாகத்தை கொல்றதுக்கோ அவங்கள்ட்ட சாபம் வாங்குறதுக்கோ நான் மந்திரங்கள் சொல்லலை. நல்லா தெரிஞ்சுங்க. உங்களை கூப்பிட்றதுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஏரியாவில் ஒரு நடிகர் பிரபலமானவர் வராருன்னா நீங்கள் ஒருத்தவங்க அவங்க இந்த ஏரியா மக்கள் தலைவர் வந்து என்ன சொல்லுவார், எல்லாரும் வாங்க 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 தானே கூப்பிடுவாரு. வாங்க அவங்க வராங்க இதெல்லாம் சிந்தாங்க, உங்கள் கையில் வந்து குங்கும பூ வச்சிங்க, ஒருத்தவங்க வந்து மஞ்சள் வச்சுங்க, பொட்டு வைங்க சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இது. நம்ம அவங்கள வந்து அழைக்கிறதுன்னும் போது நம்ம அவங்க நல்லதுக்கு தான் நம்ம செய்ய, நல்லது தான் நம்ம பண்ண போகிறோம். அதுதான் அவசியம். நம்ம அவங்களுக்கு எடுக்கிறதுக்கோ ஓட வைக்கிறதுக்கோ நம்ம சொல்லலை. கரெக்டாம்மா? கரெக்டு தான். அப்போ இது வந்து வசியம், நாகக்கன்னி வசியம். அப்போ நான் சொல்கிற மந்திரங்கள் அந்த நாகக்கன்னிக்கு பிடிக்கும். பிடிச்சி அவங்க வந்து நம்மள்கிட்ட வருவாங்க, நம்மள்கிட்ட நட்புறவு கொள்ளணும், என்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு கேட்கும்போது அவங்க அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ அடுத்து நான் அதை தான் கேட்கவே வந்தேன். இப்போ நிறைய இப்போ ஒரு தேவதைகளை வசியம் பண்ணுறோம் அப்படின்றப்ப அவங்க நம்ம கேட்குறத, நம்ம பிரச்சனைகளெல்லாம் கேட்போம், அவங்க அதுக்கு வரமளிப்பாங்க. இப்போ நாகம் அப்படின்றது வந்து எப்படி நமக்கு அந்த வரத்தை கொடுப்பாங்க? ஏன்னா நம்ம பிரச்சனைக்காக தான் கூப்பிடுறோம், அவங்களால எப்படி அந்த வரத்தை தெரியுமா? அவங்களும் சிவனுடைய ஆசீர்வாதம் வாங்கினவங்க தானே, அவங்களும் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கவங்க தானே. மெயினாக வந்து நம்ம உடம்புலே நாகம் இருக்கு. நாகத்துடைய இதுதான் அந்த ஓட்டமே இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் சிம்பிள் வந்து 2 நாகம் கூடுற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கேன். அது யாரு? நம்ம தான். நம்ம நாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க நம்ம தான். மற்ற எந்த நாடுமே கிடையாது. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க அந்த சிம்பலை தான் உருவாக்கிட்டு போயிருக்கிறாங்க. அந்த நாகம்ன்றது நம்ம உடம்புல இருக்கிறது. இதுதான் பாம்பாட்டி சித்தர் சொல்லியிருக்காரு, உனக்குள்ள இருக்கிற ஆடை பாம்பு, அதாவது குண்டலினி சக்தி, அதை வந்து நீ பாருன்னு போகர் சொல்லிட்டு போனார். அப்போதான் அவர் வந்து அந்த பாம்பை பிடிக்கிறதே விட்டு நமக்குள்ளே பாம்பு இருக்கு, அதை அவர் வந்து கரெக்டாக பண்ணி இன்னைக்கு சித்தர் நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இதுதான் அந்த பாம்புடைய இது என்னன்னா, நம்ம உள் மனசுல இருந்து ஒரு தியான நிலையை கொடுக்கறது தான் நாகம். எல்லாருடைய இந்த பிரபஞ்சமே வந்து நாகம் மாதிரி தான் இருக்கும். மேல இருந்து பார்த்தனா 12 திசையிலையும் 12 நாகம் இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பிரபஞ்சமே இப்படி தான் இருக்கும், சித்தர் எழுதுனது. ஸோ இப்போ இவ்வளோ தூரம் நாகத்தை பற்றி நம்ம பேசிட்டோம். நாகினியை எப்படி வந்து வசியப்படுத்துறது அப்படின்றத மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த ப்ராசஸை மக்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் வாங்குறீங்க, பிடிச்சி ஒன்றா எல்லாத்தையும் சரி சாப்பிட்டு வாங்கிடலாம், மந்திரங்களை வாங்கிடலாம், பூஜை முறைகளை வாங்கிடலாம். சரிம்மா, அதுவும் சொல்லிட்டேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லாராலையும் அதை வசப்படுத்த முடியாது. இருந்தாலும் தெய்வ அருள், நாகத்துடைய அருள், நாகினி அருள், நாகக்கன்னி வந்து யாருக்கு குலதெய்வமாக இருக்கிறாங்களோ அவங்களாம் இதை கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்த வீடியோஸை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆசீர்வாதம் தான் நான் சொல்கிற மந்திரம். கரெக்டு தானே? நீங்களும் ஒரு ஆள் தானே? சரிம்மா, ரைட்டு, ஓகே. இது வந்து ஒன்றும் இல்லைம்மா, இது வந்து ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி, ஒரு மாசத்துல வளர்பிறையில் வர 8ஆம் நாள் அஷ்டமி திதி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த 8ஆம் நாள் அன்னைக்கு நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து நம்ம பூஜை அறையோ இல்லை வந்து ஒரு பொதுவாக ஒரு ஹால்லையோ ஒரு ரூமோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி ஏதாவது மஞ்சள் போட்டு மஞ்சள் தண்ணிலாம் தெளித்து சுத்தமாக்கிடணும். சுத்தமாக்கிட்டு அடுத்தது வந்து நம்ம நாகத்துக்கு பொதுவாக என்ன ஒரு விருப்பமானதுன்னா பால், ஒரு டம்ளர் வந்து பசும்பால் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்வீட் பூந்தி லட்டு எதனா ஒன்று வச்சுட்டு, அப்புறம் வந்து பூ, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாழம்பூ ரொம்ப
விருப்பமான பூ, நல்ல வாசனையான பூ, தழும்புள்ள மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, முல்லைப்பூ, எது வேணாலும் பிச்சிப்பூ, எது வேணாலும் வச்சு நம்ம வந்து அந்த நாக வழிபாடை வந்து நம்ம செய்யணும். இதுக்கு வந்து நம்ம முதல்ல குலதெய்வத்தை வந்து வேண்டிக்கணும். குலதெய்வம் ஒரு சிலவங்களுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா, முனீஸ்வரர் இருக்கலாம், சிவபெருமான் இருக்கலாம், முருகர் இருக்கலாம். ஸோ இந்த நாகக்கன்னிக்கு நம்ம ஒருத்தவங்களை கூப்பிடும்போது நம்மளுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் ரெண்டுமே, ஒரு குலதெய்வம் இருந்தாலும் இஷ்ட தெய்வம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் காளி சொல்லுவேன், ஒரு சிலவங்க பெருமாளை சொல்லுவாங்க, ஆனால் குலதெய்வம் முனீஸ்வரனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்ட தெய்வம். அப்புறம் குரு வந்து குரு வணக்கம், இதெல்லாம் முறையாக நம்ம செய்யணும். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம மந்திரங்களை வந்து சொல்லணும். அது வந்து 2000 முறை நம்ம வந்து கரெக்டாக சொல்லும்போது அந்த நாகக்கன்னி வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது வந்து கரெக்டாக 7 நாள் பூஜை தான். 7 நாள்லேயே அவங்க வசியமாவாங்க. அப்படி இல்லைன்னா 15 நாள். அது எப்படின்னா அவங்களுக்கு அதனுடைய ஒரு நம்ம உடம்புல நாகம் ஏறுற மாதிரியோ கனவுல வந்து நாகக்கன்னி காட்சி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அந்த விரதம் முடிஞ்சிருதுன்னு அர்த்தம். நம்ம வீட்டை தேடி நாகம் வந்தாலும் நாகக்கன்னி தான், அவங்கள அடிக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அதுவும் சக்ஸஸ் தான். நான் சொல்கிறேன், சிம்டம் சொல்கிறேன். இதை வந்து நம்ம வீட்டிலே செஞ்சாலும் கண்டிப்பாக நாகத்துடைய அந்த வாசனை வரும், நாகத்துடைய சத்தம் கேட்கும், சீர சத்தம் ஒரு சிலவங்களுக்கு தியானத்திலே கேட்கும். அதுவும் நாகக்கன்னி வந்ததுடைய சிம்டம்ஸ் தான். கண்டிப்பாக அதை நான் செஞ்சிருக்கேமா, நானும் நாகதோஷம் உள்ள ஆள் தான். ஸோ அதனால் அதை வந்து செஞ்சு அந்த தோஷத்தை கழிக்கிறதுக்காக எனக்கு இந்த வேணாம், எனக்கு இந்த தோஷத்தை கொடுக்காதீங்க, எனக்கு வந்து வாழ்க்கையில் நல்லதை கொடுங்க, அப்படி தான் நான் கேட்டேன். குருநாதர் கொடுத்தோடனே முதல்ல நான் பூஜை பண்ணது இதுதான். எனக்கு அதை கொடுங்கன்னும் போது அவங்க எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க. அது நான் சொல்கிறேன். அதனால தான் நான் இன்னைக்கு நீங்கள் கேட்கறதால தான் சொல்கிறேன். நான் வந்து யாருக்கும் சொல்ல மாட்டேன். நீங்கள் கேட்குறீங்க, சரி சொல்லட்டும், அதை வந்து செய்யட்டும். மக்கள் வந்து இதெல்லாம் இருக்குதான்றது அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி சொல்கிறாரு, என்னமோ ஒரு சினிமாவில் வர மாதிரி நாகக்கன்னி கனவுல வருன்றாரு, நாகம் வருன்றாரு வீடை தேடி. கண்டிப்பா மகுடி ஊதுனா வரும். பாம்புக்கு காதே இல்லைன்னுவாங்க, மகுடி எங்க ஊதுறாங்க. அப்ப அதுல ஒரு இது இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, வைப்ரேஷனை வந்து அலையுதுன்னா அது எங்கேயோ ஒரு இதுல படுத்துக்கிட்டு இருக்கும் செடியில. வைப்ரேஷன் இங்கே தான், இங்கே தட்டினா அந்த சவுண்டு வந்து நாகங்களுக்கு தெரியும். அந்த வைப்ரேஷன் உண்டு இயற்கையிலே. சத்தத்துக்கும் இதுக்கும் எப்படி பாம்பு காது இல்லைன்னு எப்படி மகுடி சத்தத்துக்கு எப்படி கேட்குது? அது புதிருதான் சார். கரெக்டு தானேம்மா? அதுதான் மக்களாலே அது இன்னும் உணர முடியல. அது ஒரு தெய்வீக சக்தி நாகம். அது யாராலையும் எந்த இடத்துல இருக்கும், யாரை எந்த நேரத்தில் தீண்டுன்றது கூட யாருக்கும் தெரியாது, இறைவனுக்கு கூட தெரியாது. அதுதான் அந்த நாகத்துக்கும் நமக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. நம்மளே வளர்ச்சி அடையாமல் போனால் நாகக்கன்னி மாதிரி தான் இருப்போம். கரெக்டுங்களா இல்லையா? கரெக்டு தான். கரெக்டா இல்லையாம்மா? நம்மளே வளர்ச்சி அடையாமல் ஒரு 2 மாதம் சிசு எடுங்க, நாகம் மாதிரி தான். அப்புறம் தான் கால்லாம் வரும். முதல்ல மூளை தலை எல்லாம் ஆரம்பித்து கையெல்லாம் ஒட்டி அப்படியே நாகம் மாதிரி தான் இருக்கும். உண்மையா இல்லையா? உண்மைதான் சார், உண்மைதான். அந்த எக்ஸ்ரேலாம் பார்த்தா அப்படிதான் இருக்கும். அப்படிதான் சுருண்டு ஆமா சுருண்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நாகக்கன்னி வந்து நம்ம உடம்போட தொடர்பு உள்ளது. இன்னமும் இச்சாதாரி நாகங்கள் இருக்குமா? தெரியுமா எந்த இடம்னு? எனக்கு தெரியாதுங்களா? நான் போயிட்டு இச்சாதாரி நாகங்கள்கிட்ட போயிட்டு குகையில இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்க அவங்களோட வைப்ரேஷன் பாசிட்டிவ் எனர்ஜியை இது பண்ணிட்டு வந்திருக்கேன் நான். எங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தில் சுருளிமலை, உங்க ஊர்லேயே தான் சுருளிமலை, சுருளி ஃபால்ஸ் இருக்குல்லம்மா, அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பண்ண சாமி இருக்கும். ஒரு ஓடை ஒன்று ஓடும். அந்த ஓடையிலேருந்து மேலே போனீங்கன்னா நம்ம சிவன் தவம் புரிந்த குகை இருக்கு. அங்கே ஒரு குகை இருக்கு. அது வந்து நம்ம தவழ்ந்து தான் போக முடியும் அந்த குகைக்குள்ள. அதற்கு மேலே தான் வந்து இச்சாதாரி நாகங்கள் வசிக்கிற குகை இருக்கு. எல்லாராலையும் போக முடியாது. அது வந்து தைரியம் வேணும், மனதைரியம் வேணும். ஃபுல் ஃபாரஸ்ட்டு, ஒரு 4 கிலோமீட்டர்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களாம்மா. பட் வந்து அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க, இன்னமும் இருக்கிறாங்க இச்சாதாரி. ஒரு வேடவர் மாதிரி போவாங்க, ஒரு புருஷனும் பொண்டாட்டியும். ஸோ அவங்க பாம்பு தான். நான் இன்னும் அந்த குடும்பம் எனக்கு இல்லை, குருநாதர்லாம் பார்த்துருக்காரு. வந்து அவங்களே எடுத்துன்னு வந்து தேன் கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் ஆசீர்வாதம். இதெல்லாம் அவங்க யாருன்னே தெரியாது. பார்க்குறதுக்கு நம்மளை வந்து அவங்கள்ட்ட எதுவும் பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு தெய்வீக சக்திகள் வந்ததுன்னா நம்மளை அவங்க வரம் கேட்காத மாதிரி பண்ணிடுவாங்க. நம்மளோட சிந்தையை மாற்றிடுவாங்க. நம்மளை ஒரு பரவச பேரானந்த நிலைக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க. நம்ம அவங்களுக்கு எதுவும் கேட்க தெரியாது. அந்த வைப்ரேஷன் தான் அதை நம்ம மாற்றும். இன்னமும் திருப்பதி போனால் நம்மளால பிரார்த்தனையை கேட்க முடியாது. கரெக்டுங்களா? பெருமாளை பார்த்தோன்னு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, போனதில்லை சார் சொல்லுவாங்க. அதுதான் அந்த சக்தி அதிகமாக இருக்கிற இடத்துல அளப்பரிய அளவுக்கு, அதாவது ரொம்ப அதிகமாக இருக்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து அந்த சிந்தனை வந்து வேலை செய்யாது. ஸோ அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு அதை கொடுத்துட்டு போயிடும். ஸோ அதுதான் நம்மளை வந்து அனுபவிக்கிறது. ஓகே. ஸோ சார் அந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா. ஓகேம்மா. ஓம் நமோ நாகேஸ்வராய மமேகம் நாகக்கன்யை வசம் குரு குரு ஸ்வாஹா. இன்னொரு தடவை சார். ஓம் நமோ நாகேஸ்வராய மமேகம் நாகக்கன்யை வசம் குரு குரு ஸ்வாஹா.
ஸோ இந்த மந்திரம் தான் 2 லைன் மந்திரம் தான். இதை மட்டும் நீங்கள் ஒரு 2000 முறை நீங்கள் சொல்லுங்க, உச்சரிங்க. 8 நாள், நான் அதை சொன்ன மாதிரி அஷ்டமியிலேருந்து 7 நாள் கரெக்டாக நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு அதே ரூமில் தூங்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. வேற எந்த ரூமுக்கும் நம்ம வந்து இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கோம், 2 ரூம் இருக்குது, நம்ம இந்த இடத்துல வந்து சாதனா பண்ணுறோன்னா நம்ம அந்த ரூமில் தங்கக்கூடாது. நம்ம எங்கே பூஜை பண்ணுறோமோ அங்கேயே நம்ம படுத்து தூங்கணும். படுத்து தூங்கும்போது அந்த கனவுகள் வரும், அவங்களோட அந்த 2000 வைப்ரேஷன் அந்த மந்திரம் சொன்ன இல்லைங்களா, அவங்கள இழுத்துட்டு வரும். பயப்படக்கூடாது, பாம்பு ஏறுற மாதிரியே ஃபீலிங்ஸ் வரும். ஓகே. ஸோ இது நாள் வரைக்கும் எப்படின்னா சார், நாகினி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா, இல்லை அது இல்லாமல் படம் எடுப்பாங்களா? அதுதான் நாங்கள் எப்படி நினச்சிட்டு இருந்தோம்னா இது ஒரு வந்து ஃபிக்ஷன் தான், இது ஒரு இமேஜினேஷன் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு ஆஸ் அ ஒரு மாந்திரிகராக, ஒரு ஆஸ்ட்ராலஜராக ஒரு கிளியரான ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.